நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த நல்ல நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு காண தேவன் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நடத்தி வந்த பாதைகளுக்காக, நடத்த போற பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே, நாங்க எந்த காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் சித்தமா இருக்கிறீங்களோ, ஆவியானவர் பிதாவின் ஆழங்களை அறிந்தவர், எங்களுக்கு அந்த காரியங்களை கற்றுக் கொடுங்கப்பா. அடியாளை மறைத்து ஆவியானவர் நீர் என்னில் வெளிப்படும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் விருத்த சேதனம் உள்ள செவியை கொடுத்து நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்கள் கவனித்து கேட்கிறது போல கவனித்து கேட்கவும், எங்களுடைய இருதயமாகிய பலகையில் அவைகளை பதித்து எங்க வாழ்க்கையில அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்துக்கு ஒவ்வொரு நாளும் தகுதிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க. உறவுகளுக்கு உதவி செய்யுங்க. நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கும் நாம ஒரு காரியத்தை குறிச்சு பார்க்க போறோம். அதாவது நம்ம ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அதை என்ன செய்வோம்? ரொம்ப பத்திரமா பாதுகாப்போம். அத நம்ம அந்த பொருட்களை எல்லாம் நம்ம ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்குறோம்னு சொன்னோம்னா, அந்த பொருள பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அ எதுல எந்த எதுல வச்சு பாதுகாப்போம்? அந்த 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 இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம்? நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்ம நல்ல விலை உயர்ந்த பொருள்னா, தங்கம், வெள்ளி, நல்ல நெறைய பணம், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நம்ம திருடன் அத திருடிறக்கூடாதுங்கிறதுக்காக, அ நம்ம பத்திரமா வச்சிருப்போம் அத. ரொம்ப ப்ரெஷியஸா வச்சிருப்போம். அப்ப அந்த வச்சிருக்க அந்த இதுக்கு நம்ம ஒரு பேர் உண்டு. அது என்ன பேரு? பேங்க் லாக்கர். லாக்கர்ல வைப்போம். அந்த லாக்கருக்கு வேதத்துல ஒரு பேர் இருக்கு. அது பேர் சொல்லுங்களேன். சொல்லட்டா? பொக்கிஷம். சொல்லுவோமா? பொக்கிஷம் தானே. நம்ம பொக்கிஷம், பொக்கிஷம். விலை உயர்ந்த பொருட்கள நம்ம சேமித்து வைப்போம். ஏன்னா, அது திருடன் எடுத்துறக்கூடாது அப்படிங்கிறக்காக, நம்ம அது ரொம்ப ப்ரெஷியஸா கொண்டு வைக்கிற ஒரு இதுதான் லாக்கர். உலக பிரகாரமா அத பார்த்தா லாக்கர். அதே போல வேதத்தின்படியாக அந்த லாக்கருக்கு என்ன பேருன்னா, பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இன்னைக்கு அந்த பொக்கிஷத்த குறிச்சு காரியங்கள் நான் நெறைய இருக்கு. நான் இன்னைக்கு கொஞ்சம் தியானிப்போம். மீதிய மற்ற வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். யார் வாசிக்கலாமா? நித்திய ஜீவனைப் பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்கள் நல்ல ஆதாரத்தைப் பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்குக் கட்டளையிடு. ம். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படியாக. நமக்கு தெரியும். நித்திய ஜீவன்னா என்னன்னு தெரியும். நம்ம நித்தியமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன்கிற அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நித்திய ஜீவன நம்ம பற்றிக் கொள்ளணும்னா, நம்ம வருங்காலத்திற்கு, ஃபியூச்சர்க்கு இப்போ நம்ம இந்த பொக்கிஷம் லாக்கர்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற பொருள நம்ம என்ன செய்றோம்? சேர்த்து வைக்கிறோம். ஏன்? வருங்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சந்ததிகளுக்கு அந்த பொருள் பிரயோஜனமா இருக்கும். அவங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம லாக்கர்ல நம்ம இன்னைக்கு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறத நம்ம அதுல ஒரு பகுதியை நம்ம என்ன செய்றோம்? சேமிப்பா எடுத்து அத சேமித்து வைக்கிறோம். அதே போல நம்ம நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, அத பற்றிக் கொள்ளணும்னா, சில காரியங்கள நம்ம நமக்கு நல்ல ஆதாரம். ஆதாரம்னா என்னது? நமக்கு அது ஒரு உறுதி இருக்கணும். இப்ப ஆதாரம்னா நம்ம ஒரு இப்போ ஒரு ஒரு செடி இன்னொரு கொடி வருதுன்னு வச்சுக்கிருங்களேன். ஒரு புடலங்கா கொடின்னு வச்சுக்கிருவோமே. அது தன்னால நிக்க முடியாது. அப்ப அந்த கொடிய அந்த சப்போர்ட்டா ஒரு 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 கம்பு நம்ம நட்டி, அந்த கம்புல அந்த கொடிய நம்ம சுத்தி விடுவாங்க.
அப்ப அது ஒரு ஆதாரம். சில நேரத்துல பார்த்திருக்கோம்ல, நம்ம ஊர்ல எல்லாம் அந்த அலமேரா இருக்குல்ல, அதெல்லாம் சில நேரத்துல ஒரு கால் உடைஞ்சு போயிருக்கும். அப்போ 4 கால்ல ஒரு கால் உடைஞ்சதுன்னா அந்த அல்மேரா கீழ விழுந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு காலுக்கு பதிலா அதுல செங்கல வச்சு அத ஒரு ஆதாரம். ஆதாரம்னா என்னது? அந்த பொருள் வந்து கீழ விழுந்து விடாதபடிக்கு, இப்ப புடலைங்க அந்த செடி கீழ விழுந்து விடாம நமக்கு அது பலன் தரணும்னா, அதுக்கு ஒரு ஆதாரம் வைக்க கம்பு வைக்கிறோம். அதே போல ஒரு அலமேரா. நம்ம அதுக்குள்ள ஜாமான்கள் நம்ம வந்து பாதுகாப்பா வச்சு எடுக்கணும்னா, அது ஸ்ட்ராங்கா அது நிக்கணும்னா, ஒரு கால் உடைஞ்சிட்டுனா நம்ம என்ன செய்றோம்? அதுல வந்து ஒரு செங்கல நல்லா வச்சு ஆதாரமா வைக்கிற காரியங்கள். இதே போல நமக்கும் வருங்காலத்திற்காக நம்ம நித்திய ஜீவன் நமக்கு இனிமே நம்ம மரித்த பிறகு நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கைய வச்சு தான் அங்க அந்த நித்திய ஜீவன். அப்ப அத பற்றிக் கொள்ளணும்னா, இந்த உலக யாத்திரையில நம்ம எதை ஆதாரமாக வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ளணும். எதை ஆதார் எ எ வைக்கவும் ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்ப எந்த ஆதாரத்த நம்ம பொக்கிஷமா வைக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் இருக்குது. அதுல இன்னைக்கு நம்ம 2 காரியங்கள குறிச்சு நம்ம பார்ப்போம். அதே அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னானா, ஆ இந்த பக்கம் இந்த சைடுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னனா, 11வது வசனத்த பாருங்க. இது பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்ற காரியங்கள். இது நமக்கு ஆவியானவர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடிய காரியங்கள். நீயோ நீயோ தேவனுடைய தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆ. இதுல எத்தன இருக்கு? மொத்தம் 6 காரியங்கள் இருக்கு இதுல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 காரியம். நீதியையும், தேவ பக்தியும் குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அ இது வந்து நித்திய ஜீவனுக்கு இந்த 6மே என்னது? ஆதாரம். இந்த 6ம் வந்து மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதி, இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது என்னதுன்னு சொன்னோம்னா, நீதி. அ நீதிய குறிச்சு உங்களுக்கு என்ன தெரியுதோ, அத நீங்க நமக்கு தெரிஞ்சத சொல்லுங்க பாப்போம். நீதினா என்னது? வேதத்தின் அடிப்படையிலயும் சொல்லலாம். அல்லது நமக்கு தெரிஞ்ச காரியத்தில நம்ம சொல்லலாம். சரி, நான் சொல்றேன். நீதினா என்னது அப்படின்னு சொன்னோம்னா, ஆகமம் 6வது அதிகாரம் 25வது வசனத்த பாப்போமா? நம்முடைய உபாகம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக. நீதினா என்னதுன்னு சொன்னோம்னா, உலகத்துக்கு ஒரு நீதி இருக்கு. நமக்குன்னு ஒரு நீதி இருக்கு. உலக நீதி, சுயநீதி, தெய்வ தெய்வ நீதின்னு ஒண்ணு இருக்கு. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுன்னு சொன்னானா, தெய்வத்துக்குரிய நீதி. அதாவது இந்த வேதத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் வந்து கட்டளையா நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எப்படி நம்ம வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இந்த சூழ்நிலையில நம்ம எந்த மாரி இதுக்கு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா காரியமும் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதப்பட்டு இது நீதியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அந்த புதிய ஏற்பாட்டுல அவர் என்ன பண்றார்? வாழ்ந்து நமக்கு நீதிய காட்டியிருக்கிறார். இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும், அந்த நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்கு இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த வேதத்துல எழுதப்பட்ட கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் எல்லாமே நீதியாக இருக்கின்றது. இந்த நீதிய நம்ம பின்பற்றும் பொழுதுதான், கைக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம மத்தேயு 6:33ல ஒரு வசனம் இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, அ எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, எப் எப் எப்படி அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல் முதல் தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு மத்தேயு 6:33ல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:33 எப்படி அப்படின்னு சொன்னானா,
மத்தேயு 6:33 நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னால நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னானா, நம்ம எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அந்த கவலையை குறிச்சு அங்க எழுதியிருக்கும். நம்ம இந்த உலக காரியங்களையே நம்ம சிந்திச்சு கொண்டிருந்தோம். ஐயோ! நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்? இதுக்கு என்ன செய்வோம்? அப்படின்னு பிசாசு வந்து நம்ம உலகத்துல இருக்கிறனால, பிசாசு நமக்கு இந்த டவுட்ட தான் நெறைய கொண்டு வருவான். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு என்ன அப்ப நம்ம இதையே யோசிச்சுட்டு இருந்தானா, நித்திய ஜீவனுக்குரிய ஆவிக்குரிய காரியத்த நம்ம விட்டுருவோம். அப்ப இதுதான் அவனுடைய டார்கெட். நம்ம எப்படி இத விட்டுட்டு, அ அவனுக்கு எது பிரியமா இருக்குதோ, அந்த நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய காரியங்கள், எதெல்லாம் அநீதியா இருக்குதோ, அந்த காரியத்துல நம்மள என்ன பண்ணுவான்? ஆ கொண்டு போவான். சில நேரத்துல மனிதர்கள் மூலமா நமக்கு போராட்டங்கள கொண்டு வந்து, வேதனைகள கொண்டு வந்து, நம்ம ஆவிய முறித்து, நம்ம கர்த்தருக்காக ஓட முடியாதபடிக்காக நம்மளை வந்து தடை செய்யற காரியங்களும் உண்டு. அப்போ அதனால தான் அந்த இடத்துல என்ன குடுத்திருக்குன்னா, "நீ எதுக்கு அஞ்ஞானிகளப் போல நீ எதுக்கு இதெல்லாம் நாடி தேடுற? உனக்கு எதெல்லாம் வேணுமோ, அதுல நான் என்ன செய்வேன்? கூட கொடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அ இதுல சொல்ற காரியங்கள் இருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா, ஆ இது அதே இதுல 6ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். இது நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். பூமியில பொக்கிஷங்கள சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு குடுத்திருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே ஆம் அ வேதத்துல பார்த்தோம்னா, நல்ல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுதந்திரத்தை வைத்து போகிறார்கள். அந்த சுதந்திரம் வந்து உலக காரியங்களா இருக்கு உலகத்தில் உள்ள பொக்கிஷங்களா இருக்கலாம். அ அதுவும் உண்டு. நல்ல சுதந்திரமாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவருடைய கட்டளைகள பிள்ளைகளுக்கு கொடுத்து அத நம்ம பொக்கிஷமா அவங்களுக்கு அத கொடுக்கிற காரியங்கள். அதுவும் இருக்குது. அப்ப நம்ம இன்னைக்கு அ பொக்கிஷங்கள் நம்ம எல்லாருமே ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சே சேர்த்து தான் வச்சிருப்போம். ஆனா, சேர்த்து வச்சுட்டு நம்ம நல்லா யோசித்து பாருங்களேன். நெறைய நேரம் நம்ம பயப்படுவோம். ஐய்யய்யோ! ஆம் லாக்கர்ல இருக்கிறத இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, லாக்கர்ல வந்து நகைய வச்சான்னு சொன்னானா, அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு அதே மாரி போலி நகைய கொண்டு வச்சுர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு அங்க லாக்கர்ல வச்சாலும் பயமா இருக்குது. சரி வீட்ல பத்திரமா வைப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு திருடன் என்ன செய்றான்? எத்தன அ கதவு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அத உடைச்சுட்டு வந்து கொலை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இங்க இருக்கிறனால, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, "நீ பொக்கிஷத்த சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது, துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை." அப்படின்னு இருக்கு. அப்ப பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொன்னனா, இந்த இப்ப இதுலயும் சில பொக்கிஷங்கள் இந்த அதிகாரத்துல இருக்குது. அந்த பொக்கிஷங்களை நம்ம பார்ப்போம். மற்ற நீதிங்கிற காரியத்தை பார்ப்போம். அப்ப இதுல என்ன பொக்கிஷத்த கர்த்தர் சேர்த்து வைக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னானா, அதே இதுல பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6:3வது வசனத்த பாருங்களேன். "நீயோ தர்மம் செய்யும்போது, உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு, உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்." இப்ப இந்த இடத்துல என்னதுன்னா, என்ன பொக்கிஷம் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல இல்லாதவங்களுக்கு நம்ம தர்மம் செய்யற காரியங்கள். நமக்கு கொடுத்த காரியத்துல நம்ம அ ஏழை எளிய மக்களுக்கு அது விசேஷமா இப்போ கிறிஸ்து பிறப்ப நம்ம கொண்டாடுகிற இந்த நாட்கள்ல, நம்ம குடும்பங்களிலயா இருக்கலாம், நம்ம பக்கத்து வீடுகளா இருக்கலாம், அல்லது நம்ம ஊர்கள்ல நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அப்போ அவங்கள நம்ம அறிந்து இந்த நாட்கள்ல நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் செய்யும் பொழுது ஆனா அந்த தர்மம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்தரங்கமா இருக்கணும். சீக்ரெட்டா இருக்கணும். நான் இந்த பாருங்கள் இவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெறைய போஸ்டர் அடிச்சு, அந்த மாதிரி குடுக்கிற காரியங்கள் அது பார்க்கிறோம். அது உலகத்தில் உள்ள காரியங்கள். இந்த காரியத்த செய்யும் பொழுது, உலகத்திலேயே அந்த மனிதர்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அவார்டு, ரிவார்டு எல்லாமே கிடைச்சிரும். அவர பத்தி என்ன செய்வாங்க YouTubeல
ரொம்ப பெருமையா எல்லாம் போட்டு மக்கள் போட்டுருவாங்க. ஆனா அந்த பெருமை அதே புகழ்ந்த மனிதர் கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே மனுஷன தூக்கி கீழயும் மோசமான ஒரு ரிப்போர்ட்டும் குடுக்குற காரியங்கள நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இதான் உலகம், இதான் மனிதர்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, "நீ ஒரு தர்மம் செய்றியா? அத நீ அந்தரங்கமா செய்யு" அப்படிங்கிறார். நெறைய நேரத்துல நம்ம அந்தரங்கமா செய்வோம். அப்ப இந்த உலகத்தனமா செய்வாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எப்படி தெரிவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவங்கலாம் ஆண்டவர் ஆண்டவருங்கிறாங்க. இவங்க ஒண்ணுமே செய்யவே மாட்றாங்க. எல்லாம் சுயமா வாழ்றாங்க. இவங்களுக்கே வாழ்றாங்க. அ அ கர்த்தாவே, கர்த்தாவேன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்ற காரியங்களும் நம்ம கேட்டிருப்போம். ஆனா அப்ப அந்த நேரத்துல நம்ம நம்ம உள்ளுக்குள்ள இருந்து சுயம் என்ன சொல்லும்? "நீ இத சொல்லு. நாங்க செய்றோம்ன்னு சொல்லு." அப்ப இதான் பிசாசு நம்மள தூண்டுற காரியங்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு? "அந்தரங்கத்துல நீ செய்றது வெளிய வெளிய உன் வலது கை செய்றது இடது கைக்கு தெரியக்கூடாது. அது உனக்கும், எனக்கும் தான் தெரியணும். நீ அந்தரங்கமா செய்யி. அது எனக்கு தெரிஞ்சா போதும்." அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆனா இந்த இடத்துல தான் பிசாசு நம்ம கூட என்ன செய்வான்? போராடுவான். "நீ உன்னைய குறிச்சு பேசு. நீ என்னதெல்லாம் தர்மம் பண்றன்னு பேசு." அப்படின்னு சொல்லும்போது, இங்க நம்முடைய பலன நம்ம இழந்து போயிருவோம். அதனால நமக்கு இது நிமித்தமாக நம்ம செய்றது, ஐயோ! நம்மள தப்பா எடுத்துக்கிருவாங்களோ! நம்ம செய்யலேன்னு நெனச்சுக்கிருவாங்களோ! ஆனா, ஆண்டவர் சொல்றாரு, "நீ எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்." அப்ப அந்த இடத்துல நீங்க என்னமோ நெனைங்க. மனுஷர்கள் எதுவும் நெனச்சுட்டு போட்டும். ஆனா, நான் கர்த்தருக்கு இந்த காரியத்தை செய்றது, எனக்கு பரலோகத்துல இந்த பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு, "நீ ஏழைக்கு கடன் கொடுத்தா, நீ எனக்கே அத நீ செய்றன்னு தானே கர்த்தர் சொல்றாரு." அதனால உலகத்துக்குரிய காரியத்துக்கும் இதுதான். இது ஒரு நீதி. உலக நீதி என்ன செய்யும்? தம்மட்ட அடின்னு சொல்லும். ஆனா கர்த்தருடைய நீதி என்ன சொல்லும்? இல்ல. நீ ரகசியமாக, அந்தரங்கமாக உன் வலது கை செய்றது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கிற காரியங்கள். என்ன ஆனாலும் என்னைய பத்தி அவங்க அவங்க தப்பாவே பேசிட்டு போட்டும். குடுக்கல, கஞ்சத்துல என்னன்னு சொல்லிட்டு போட்டும். ஆனாலும் எனக்கு தெரியும். நான் கர்த்தருக்கு என்ன செய்றேன்? அவர் ராஜ்யத்துக்காக, அவர் எனக்கு சொன்ன இந்த காரியத்துல நான் எப்படி நடந்து கொள்றேன்? எப்படி செய்றேன்? அப்படிங்கிறது கர்த்தருக்கும், நமக்கும் தெரிஞ்சா போதும். இது ஒரு அந்தரங்கமான காரியம். இது உலகத்துக்கு நீ பறைசாட்டாத அப்படின்னு சொல்ற காரியம். உலகம் சொல்லும் நீ பறைசாட்டினா தான் உன்னைய குறிச்சு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றார் நீ அந்தரங்கமா செஞ்சா தான் உன்ன குறிச்சு எனக்கு தெரியுங்கிறார். இதுதான் உலக நீதிக்கும், மனுஷ நீதிக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இது ஒரு பொக்கிஷம். அந்தரங்கமா செய்கிற தர்மம் ஒரு பொக்கிஷம். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்த நீங்க அப்ப அது 4வது வசனம் என்ன குடுத்திருக்குது? "அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்." இன்னைக்கு அந்தரங்கத்துல இந்த உலகத்துல செய்றோம். ஆனா இன்னைக்கு வெளியரங்கமா நம்ம அந்தரங்கத்துல செய்யும் பொழுது, வெளியரங்கமா உலகம் நம்மளைய தூற்றதான் செய்யும். ஆனா இங்க நமக்கு எந்த ரிவார்டும், அவார்டும் கிடைக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, "நீ இன்னைக்கு அந்தரங்கமா நீ செய்ற தர்மம், நீ இங்க செய்ய, செய்ய, செய்ய பரலோகத்துல உன் லாக்கர்ல, உன்னுடைய பொக்கிஷத்துல, சாலையில உனக்காக நான் என்ன செய்வேன்? பாயிண்ட் போட்டுட்டு இருப்பேன். உனக்காக நான் அங்க பொக்கிஷத்த சேர்த்து வைப்பேன். உனக்கு அங்க மார்க் நான் போட்டுட்டு இருக்கேன். அப்போ நீ நாளைக்கு நீ இந்த இடத்தெல்லாம் விட்டு கடந்து அ சிங்க அதாவது நம்ம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்குது இல்லையா? அதாவது நம்ம நம்ம இந்த உலகத்துல செய்ற நன்மைக்காவது, தீமைக்காவது நம்ம ஏற்ற பலனை பெறும்படிக்கு நம்ம எல்லாரும் நியாயாசத்துக்கு முன்னால நிக்கணும். அதனால நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லிட்டு அங்க போட்டிருக்கும். அதே போல இந்த உலகத்துல நம்ம செய்ற நன்மை, தீமை. அப்ப நம்ம செய்ற அந்தரங்க காரியங்கள் எல்லாம் அங்க கணக்குல வைக்கப்பட்டு, நமக்கு அங்க வெளியரங்கமாக அந்த இடத்துல அத வெளியரங்கன்னு சொல்லும்போது அத்தன வானதூதர்கள் இருப்பாங்க. உலகம் அத்தன மனுஷர் உயிரோடு எல்லாரும் எழுப்பப்பட்டு அவருக்கு முன்பாக நிக்கும் பொழுது, நம்ம அத்தன பேருக்கு முன்னால குடுக்குற ஒரு அவார்ட், ரிவார்ட். இன்னைக்கு அ இப்ப நம்ம டிவில இன்னைக்கு நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாங்க. அம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் பேப்பர்ல வந்தாலே நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அல்லது இன்னைக்கு அ நியூஸ்ல அந்த இது வருதா அப்படின்னு நம்ம நியூஸ போட்டு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். 4 பேர்ட்ட நம்ம எவ்வளோ சந்தோஷமா, பெருமையா பேசுவோம். அப்போ அத விட இது எப்படின்னா, சர்வ ஜனங்களுக்கு முன்னால, வானதூதர்களுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்துல நமக்கு என்ன செய்றாரு? பரிசு குடுக்கிற காரியங்கள். அந்த மாதிரி காரியங்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம அந்தரங்கா செய்யும்போது, நான் உனக்கு வெளியரங்கமா பலன் கொடுப்பேன். அப்ப நமக்கு பிசாசு தூண்டுற அந்த நேரத்த நமக்கு நம்ம உள்ளத்துல ஆவியான அந்த வார்த்தைய சொல்வாரு. உனக்கு பரலோகத்துல உனக்கு வெளியரங்கமான ஒரு பலன் உண்டு. அதனால நீ இந்த இடத்துல அந்தரங்கமா நீ எனக்கு தெரிஞ்சா போதும் உன்னுடைய தர்மங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு நீதி.
அந்தரங்கமா செய்வது ஒரு நீதி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அந்த 5வதுலே பார்க்குறோம். அ அப்புறம் ஜெபத்த குறிச்சு காரியங்கள். "அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும், வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன்." கர்த்தர் அவரு இயேசு இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்த காலத்திலேயே இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள் இவங்க எல்லாருமே இவர எந்த வகையிலயாவது குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும் பின்னால அலைஞ்சுகிட்டு இருந்த மக்கள். அப்போ அவங்கலாம் மக்கள்ட்ட என்ன பண்ணாங்க? அவங்களுடைய மதிப்புகள பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற காரியத்துல தங்களை வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. அந்த இடத்துல அவரு அதனால தான் அந்த ஜெபத்த அவங்க எப்படி பண்றாங்க? மாயக்காரர் போல எல்லாரும் நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி செஞ்சத அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. நமக்கு அவர் என்ன சொல்றாரு? "நீயோ ஜெபம் பண்ணும்போது, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உன் கதவை பூட்டி, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார்." அப்ப என்னன்னா, நமக்கு இங்க என்ன அ கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது, நீ கதவ பூட்டி, அந்தரங்கத்துல இருந்து நானும் நீயும் தான் அந்த இடத்துல. நீ ஜெபம் பண்ணு. இப்போ அ நம்ம ஊர்லயா இருக்கலாம். அ அப்ப அவங்க உடம்புக்கு முடியல அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த நபர்களுக்காக நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பா இந்த பாரத்த நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்துருவாரு. நம்ம அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் வரும், அவங்க இப்ப நல்லாயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணியிருப்போம். அது யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க வந்து வெளியரங்கமா அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அப்போ அது வந்து எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. நம்ம வந்து எப்படி இருப்போம்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாரி ஒரு குற்ற குற்றப்படுத்துற ஒரு காரியத்துல வந்து நம்ம நிப்போம். ஆனா நமக்கு தெரியும், அந்த நபர்களுக்காக நம்ம எவ்வளோ பாரப்பட்டு ஆணுடைய சமூகத்துல கண்ணீர் வடிச்சிருப்போம், முழங்கால இருந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த நேரத்துல நமக்கு அவ்வளோ ஒரு பாரம் வரும். என்ன ஆண்டவரே நம்ம இவ்ளோ அவங்க மேல உள்ள அன்பு, அ அவங்க நமக்கு நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் அவங்களுக்காக அந்த பாரத்த தந்ததே ஆவியானவர் தான். நம்ம சுயம்னா செய்ய மாட்டோம். அது மட்டும் இல்ல, நம்ம யாருக்கு நம்ம தெரிஞ்சவங்களோ, அல்லது ஒரு நியூஸ பார்க்குறோம். அது நம்மள பாரப்படுத்துற காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்றோம். அப்போ நம்ம நெறைய ஜெபம் பண்ணும்போது, அதுக்கு பதிலா நம்ம பார்க்கும்போது, நான் ஜெபம் பண்ணேன் நமக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா, உலக மனுஷர்களுக்கு தெரியாது. நம்ம அத ஜெபம் பண்ணுனோமா? தெரியாது. அவங்களுக்குலாம் என்னன்னா, இவங்களுக்குலாம் அத பத்தி ஒரு கவலையே கிடையாது. அப்படிதான் நினைப்பாங்கன்னு ஒழிய, ஏன்னா நம்மளால நான் ஜெபம் பண்ணேன் நம்ம சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த நபருக்காக, அல்லது இந்த தேசத்துக்காக, ஒரு காரியத்துக்காக, அதாவது ஒரு கண்ணீர்ல அவங்க இருக்கிறாங்க. ஒரு கடன் தொல்லையில இருக்கிறாங்க. அ ம் நொடிஞ்சு போன ஒரு நிலையில இருக்கிறாங்க. நம்ம கேள்விப்படும் பொழுது, அந்த நபர்களுக்காக நாம ஜெபித்த ஜெபத்துக்கு அங்க பதில் கிடைச்சிருக்கும். ஆனா, நம்ம ஜெபிச்சது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க நம்மளை வந்து ஜெபித்தீங்களா? அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க நம்மள்ட்ட. அ அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, "நீ அந்த நபருக்காக ஜெபித்தது எனக்கு தெரியும்." நான் உனக்கு பலன் தருவேன். நீ அந்த ஜெபத்துக்கு நான் உனக்கு பலன் தந்தேன். நீ அந்தரங்கத்துல அவங்களுக்கு ஜெபித்தால மற்றவங்களுக்கா நீ ஜெபித்த பொழுது, உனக்குரிய பலன, உன் பிள்ளைகளுக்குள்ள அதுக்குள்ள பலன, உன் சந்ததிகளுக்குள்ள பலன நான் தருவேன். அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த ஜெபம், அந்தரங்கத்துல நம்ம செய்யற ஜெபம், அது யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்ல தனியா நம்ம ஒரு இடத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபம். இந்த அந்தரங்க ஜெபங்கிறது ஒரு பொக்கிஷம். ஆண்டவர் கேட்கிறாரு. திறப்பை அடைக்கிறதுக்கு நான் ஒருவன தேடினேன். ஒருவரும் இல்லையே. எசேக்கியேல் 22 கடைசி வசனங்கள் அதுக்கு 22 பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் அவர துக்கப்படுத்துற காரியங்கள் போட்டு கடைசி இதுல இருக்கும். சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன். அவர் வந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாஞ்சை. அதனால நமக்கு அந்த ஜெப ஆவிய தந்து ஜெபிக்க வைக்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்கிற நம்மள எதெல்லாம் பாரப்படுத்துகிறது, அல்லது இன்னைக்கு நம்ம ஒருவருக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அவங்கள குறிச்சு கேள்விப்பட்டிருப்போம். அது வேதனையான காரியங்களா இருக்கும். அந்த நபருக்காக நம்ம ஜெபிக்கிற காரியங்கள். அப்ப இதெல்லாம் கர்த்தர் பொக்கிஷத்துல நமக்காக பொக்கிஷ சாலையில சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ஜெபம் நமக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம யாருக்காக ஜெபித்தோமோ, அந்த நபருக்கோ, அந்த குடும்பங்களுக்கோ யாருக்கோ தெரியாது. ஆனா,
நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். இது எனக்கும் கர்த்தருக்கு தெரிஞ்ச காரியங்கள். நான் அவருக்கு தெரியும். நான் எப்படி ஜெபம் பண்ணேன். அந்த இடத்துல நான் என்ன பாரப்பட்டேன். உண்மையா நான் எப்படி ஜெபிச்சேன். எனக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது. அப்படிங்கிறது நமக்கும் கர்த்தருக்கும் தெரியும். அதுக்குள்ள பலன் எப்பன்னா வெளியரங்கமா அவர் நமக்கு அந்த பலன அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அது அந்த நித்திய ஜீவன்கிற அந்த ஆசீர்வாதம். அந்த இந்த பொக்கிஷம் அங்க சேர்த்து வைக்கும் பொழுது, நமக்குரிய புத்தகத்துல இந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டு வரும். அந்தரங்கத்துல நம்ம ஜெபித்த காரியங்கள், அந்தரங்கத்துல நம்ம தர்மம் செய்கிற காரியங்கள், ஆதாரமாக பொக்கிஷ சாலையில நமக்காக நம்மளுடைய பொக்கிஷ சாலையில சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்புறம் 7ல குடுத்திருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். வீணான வார்த்தைகள போட்டு நம்ம பேசி, கதை பேசி, இப்படி நம்ம ஜெபம் பண்ணுனா கர்த்தர் கேட்பாரு. அப்படி இல்ல. நமக்கு என்ன குடுத்திருக்குது? 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நாம அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டோம் என்றால், நமக்கு அவர் செவி கொடுப்பார் என்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை, தைரியம் இருக்கு. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் தான் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்றார். ஆவியானவர் பிதாவின் ஆழங்களை அறிந்தவர். இது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆழங்களை அறிந்திருக்கிறதுனால, பிதாவுக்குள்ள என்ன ஆத்ம பாரம் இருக்குது? பிதாவுக்குள்ள என்ன சித்தம் இருக்குது? அது எதுக்காக அந்த எந்த சித்தத்துக்குலாம் அவர் ஜெபிக்க சொல்றாரு? எந்த காரியத்துக்கு? அப்ப இது ஆவியானவருக்கு நம்மள விட்டுக் கொடுக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும்போது எந்த வார்த்தையில நம்ம வைத்து பேசணும்? சத்தியத்தின் அடிப்படையில நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறத, நம்ம பிதாவின் சித்தத்தின்படியாக ஜெபிக்க ஆவியானவர் தான் நமக்காக என்ன செய்றார்? உதவி செய்றதுனால, நம்ம வீண் வார்த்தைகள போட்டு பேசாதபடிக்கு, அவர் நம்மளைய பாரப்படுத்துற வார்த்தைகள நம்ம வைத்து ஜெபிக்கிற காரியங்கள். இது இப்ப நம்ம அப்ப நமக்கு இத ஜெபம் பண்றதுக்கும் ஆவியானவர் தான் உதவுறாரு. தர்மம் செய்வதற்கும் நமக்கு ஆவியானவர் தான் உதவி செய்கிறார். ஏன்னா, இதெல்லாம் ஒரு நற்காரியங்கள். இதெல்லாம் பொக்கிஷம். நற்காரியங்கள் எதெல்லாம்? அதெல்லாம் பொக்கிஷம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ம் அ இதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அ 16வது சாரி 14வது வசனம் மன்னிக்கிறது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், உங்க உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இங்க வந்து மன்னிப்ப குறிச்சு சொல்லியிருக்கிறது. நம்ம மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கிற காரியங்கள். இன்னைக்கு மனிதர்கள் நம்மள வேதனைப்படுத்த அந்த காரியங்கள் நமக்கு நியாயமான காரியங்களாவே இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, "நீ அந்த மனுஷனுக்கு மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லாம நம்ம கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு இல்லாம இருந்தனா, நம்ம கண்டிப்பா மன்னிக்க மாட்டோம். சுயத்துல நின்னுட்டு என்னைய அப்படி சொன்னாங்க. அது சொன்னதெல்லாம் உண்மைதான். இல்லைன்னு சொல்லல. ஆனா, கர்த்தர் என்ன சொல்றாரு, "நான் உன்னைய மன்னிச்சது போல நீயும் என்ன செய்யணும்? அவங்கள மன்னிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அந்த அவங்கள மன்னிக்கிற காரியங்கள், நம்ம நம்ம மன்னிச்சுட்டு அவருடைய சமூகத்துல போய் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற காரியங்கள். ஆண்டவரே, அவங்க எனக்கு இவ்ளோ காரியங்கள் எனக்கு இது நடந்ததுதான். ஆனாலும் தகப்பனே, நான் உங்கள மன்னிக்கிறதற்கு எனக்கு கிருபைய தாரும், பலன தாரும். அந்த நபர்கள குறிச்சு நம்ம நம்ம நினைக்கும் பொழுது, அந்த ஒரு கசப்பு வரக்கூடாது. அப்படி கசப்பு வந்துச்சுன்னு சொன்னாலா, நம்ம வந்து அவங்கள மன்னிக்கவும் முடியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு அந்த பலன தந்து, கர்த்தாவே இந்த நபருக்காக நான் ஜெபிக்க எனக்கு கிருபைய தாரும் ஆண்டவரே. நான் இவங்கள மன்னிக்கிறக்கு எனக்கு பலன தாரும் ஆண்டவரே. சில நம்ம மன்னிச்சு கூட நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். அவங்கள்ட்ட சமாதானத்துக்கு நம்ம போகலாம். ஆனா, அவங்க நம்மள ஏற்றுக்கொள்ளாம கூட போகலாம். ஆனா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை அவங்க ஏற்றுக்கொள்ளலையா? பரவால்ல. நீ அவங்களுக்காக ஜெபி. அது வந்து லூக்கால அந்த ஒரு காரியம் இருக்குது. லூக்கா ம். அதுல இருக்கு பாத்துங்க. லூக்கா 9 5, 6 நீ ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால், அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லும்போது, நம்ம சரி அவங்கள நம்ம மன்னிப்போம்.
அவங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது நம்ம அவங்களுக்காக உதவுற காரியங்கள், அவங்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? என்னுடைய அந்தரங்கத்துல அந்த நபர்கள குறிச்சு நான் எப்படி யோசிக்கிறேன்? எனக்குள்ள வெறுப்பு வந்து பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறேனா? அவனுக்கு நல்லா நடக்கட்டும், இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேனா? இல்ல, அவங்களுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க கர்த்தருக்கு பிரியமான ஒரு நபரா மாறணும்னு நான் நினைச்சு ஜெபிக்கிறேனா? இத கர்த்தர் நம்மள என்ன செய்றார்? அந்தரங்கத்துல என்னுடைய நினைவு என்ன? அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்றாரு? பார்க்கிறார். அப்ப அந்தரங்கத்துல நம்ம எப்படி ஒரு நபருக்காக நாம ஜெபிக்கிறோம்? அவங்கள நம்ம எப்படி மன்னிக்கிறோம்? அப்படிங்கிறத கர்த்தர் நம்முடைய அந்தரங்க இதயத்த பார்க்கிறார். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம போறோம். சமாதானத்துக்கு போகும்போது நம்மள அவங்க ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாம இருந்தானா, கர்த்தர் சொல்றாரு, அந்த சமாதானம் உன்ட்டயே திரும்பி வரும். அதுக்காக போய் நீ வலிய வலிய நம்ம விழுந்துட்டு கிடக்கணும்னு காரியங்களும் கிடையாது. நம்ம ஒரு எல்லையில நின்னுக்கிரலாம். நின்னுட்டு அந்த நபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், அவங்களுக்காக அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கலாம். அல்லது அவங்களுக்கு ஒரு தேவை வரும்பொழுது, நம்ம அந்த தேவைய சந்தோஷமா, கிறிஸ்துவின் அன்புனால அந்த தேவைய நம்ம ச கொடுத்து உதவுற காரியங்களா இருக்கலாம். இது வந்து இப்படி நான் நடந்து கொள்கிறேனா? நம்ம நடந்து கொள்றோமா என்கிறது அந்தரங்கத்துல நம்முடைய இருதயத்த தேவன் என்ன செய்றாரு? பார்க்கிறார். இப்ப அந்தரங்கத்துல அந்த நபர்களை குறித்து எனக்கு கசப்பு இல்லாதபடிக்கு, அவர்களுக்காக அந்த ஆத்துமா பாரத்தோட நான் அவங்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள். அத நம்ம கர்த்தர் அந்தரங்கத்துல பார்த்து, நமக்கு வெளியரங்கமாக அவர்களும் இந்த உலகத்துல நம்ம வெளியரங்கமா அவங்க ரட்சிக்கப்படுவதையும் பார்ப்போம். அவங்க சமாதானத்துக்கு ஏதுவான நபராக வருவதையும் பார்ப்போம். பரலோகத்துல நமக்கு இதுக்கு வேண்டிய பொக்கிஷத்துல சேர்க்கப்பட்டு, நமக்கு அது நித்திய ஜீவனுக்கு ஒரு ஆதாரமாக நமக்கு அங்க அ காணப்படும். நரக அக்கினிக்கு போய்விடாதபடிக்கு அந்த ஆதாரம் நம்மளை அங்க தாங்கிக் கொண்டு இருக்கும். அப்ப அந்தரங்கத்துல நம்ம மன்னிக்கிற காரியங்கள். அந்த காரியத்த தேவன் பார்க்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 6:16 அது உபவாசத்த குறிச்சு. நீங்கள் உபவாசிக்கும்போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இங்க வந்து உபவாசத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தரங்கத்துல உபவாசிக்கிறது. நம்ம உபவாசம் பண்ணும் பொழுது நம்ம முகம் வந்து சோகமா சாப்பிடாம இருக்கிறனால வருகிற அந்த டயர்டு. இப்ப யாரா கேட்கும்போது இல்ல நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கிறேன், அதை இவ்வளவு டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற காரியங்கள் வந்து மெய்யான உபவாசம் இல்ல. அப்போ நம்ம வந்து நம்ம உபவாசம் இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காரியங்கள், நம்ம குளிச்சு தலைக்கு எண்ணெய் போட்டு குளிச்சு நம்ம நேர்த்தியா இருக்கிற காரியம், நம்மள பாக்குறவங்க நம்ம உபவாசத்துல தான் இருக்கிறோமான்னு கண்டுபிடிக்காம, ஆனா அது கர்த்தருக்கும் நமக்கும் மாத்திரம் அந்த உபவாசம் தெரிகிற காரியங்கள். அதே போல அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் பொழுதோ, நம்ம மனுஷர்கள் பார்க்கும்படியாக அந்த முகவாடலா இல்லாதபடிக்கு அந்தரங்கத்தில் என்னை பார்க்கிற தெய்வத்திற்கு அவருடைய சமூகத்துல மாத்திரம் உட்கார்ந்து அவருக்கு மாத்திரம் தெரியும். என் பிள்ளை இன்னைக்கு தன்னை தாழ்த்தி உபவாசம் எடுத்து இந்த இடத்துல வந்து இந்த காரியத்துக்காக உட்கார்ந்து இருக்கா. அப்ப நம்ம பண்றது 4 பேருக்கு நம்ம பிரஸ்தாபம் பண்ணுகிற காரியங்கள் அல்ல. அப்ப இத வந்து நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்தரங்கத்துல நம்ம அந்த உபவாசம் செய்யும் பொழுது இதற்குரிய பதில நம்ம என்ன செய்வோம்? பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பரலோகத்திலேயும் நமக்கு இதுக்கு வேண்டிய ஒரு நித்திய ஜீவனுக்கு இது ஒரு ஆதாரமான காரியமாக நமக்கு அங்க சேர்த்து வைக்கப்படுகிறது. அதே போல நம்ம பார்த்தோம் சொன்னா, நமக்கு நிறைய அது விசேஷமா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் அனுமதிக்கிற பாதை வந்து ஒரு விசேஷமா தான் இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல நம்ம கர்த்தரை பிடிச்சுக்கொண்டு பற்றிக்கொண்டு நம்ம தேவனை நம்ம எந்த வகையில துக்கப்படுத்திடக்கூடாதுன்ட்டு வசனத்தின்படியா நம்ம வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம போகும்போது நமக்கு நிறைய போராட்டங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனா நமக்கு நிறைய குடும்பத்திலே நிறைய நெருக்கங்கள் இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நமக்கு தேவன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாம அந்த உலக பிரகாரமா இருக்கிறவங்க இப்ப நம்ம போன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி இருக்கீங்க? நாங்க கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நமக்கு இங்க 1000 பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும்.
அது நமக்கு அவருக்கு தான் தெரியும். ஆனா எல்லாரும் போய் எப்படி எடுத்துக்கிருவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு எடுத்துக்கிருவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன பாரத்த இந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நான் இந்த துக்கத்தை வெளியே காட்டக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்துல உயிரோடு இல்ல. இன்னைக்கு உலகத்துல நெறைய பேர் உயிரோடே இல்ல. ஆனா இன்னைக்கு கிருபை தாங்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு ஜீவன தந்திருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு சுகத்த தந்திருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாட தந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில என்னால மேற்கொள்ள ஒரு பலன தந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது, எனக்கு இப்படி, அப்படி, அது, இது நம்ம சில நேரத்துல வந்து ந சில ரொம்ப நெருக்கங்கள் வரும்பொழுது, கண்டிப்பா நம்ம ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் கண்டிப்பா வேணும். நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது, அது அவங்க நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறாங்க. ஊன்றுகோலா இருந்து ஆவியானவர் அவங்க மூலமாலாம் பலப்படுத்துற காரியங்கள் உண்டு. நான் அத சொல்ல வரல. இந்த இடத்துல எப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அ அ நாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், கர்த்தர் கிருபையில நாங்க நல்லா இருக்கிறோம். அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா நமக்கு தான் தெரியும் எந்த சூழ்நிலையில போறோம். ஆனா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம வந்து ரொம்ப சந்தோஷம்ங்க, ஜாலியா இருக்கிறோம், கவலை கிடையாது. அப்படிங்கிற மாரி நினைக்கிற காரியங்கள். ஆனா இந்த இடத்துல நம்ம அந்த சூழ்நிலையிலயும் நம்ம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்றார் இல்லையா? இதுக்கும் நமக்கு வெளியரங்கமா என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் என்னது? வெளிய இதுதான் ஒரு பொக்கிஷம் நமக்கு. பரலோகத்துல நமக்கு இது ஒரு பொக்கிஷம் சொல்லிட்டு அ வேதம் நமக்கு சொல்லுது. அந்தரங்க ஜெபம், அந்தரங்க தர்மம், மன்னிக்கிறது, அந்தரங்க உபவாசம். இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 20ல குடுத்திருக்குது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்துல தான் நமக்கு இதுதான் பொக்கிஷம். இது போக நான் அ நெறைய பொக்கிஷங்கள் அங்க இருக்கு. நான் அத காட்டுறேன். பரலோகத்துல இதுதான் நம்ம பரலோகத்துல சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள். இந்த அந்த பொக்கிஷத்த யாரா திருட முடியுமா? யாராலயும் திருட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்னைக்கு உலகம் வந்து அ தர்மம் பண்றது உலகம் வந்து ஐய்யயோ! எனக்கு இது குடுத்தா எனக்கு இது குறைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்ய மாட்டான். அப்போ இந்த காரியங்கள் வந்து அவனுக்கான பொக்கிஷம் சேர்த்து வைக்க இப்ப நாமளாவே இருந்தாலும் ஆண்டவர அறியலைன்னு சொன்னானாக்கி செய்ய மாட்டோம். இப்ப இந்த பொக்கிஷத்த யாரும் திருட முடியாது. ஜெபம் பண்றது நெறைய பேருக்கு போரிங்கா இருக்கிறனால, அந்த பொக்கிஷத்தை அவங்க சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஆண்டவர நம்ம அறியாம, அவருடைய அன்ப ருசிக்காம இதெல்லாம் செய்ய முடியாது. அடுத்தது மன்னிப்பு. நம்ம வந்து உலகம் வந்து மன்னிக்க கூடாது. அது எப்படி மன்னிக்கலாம்? பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்த தான் தரும். அப்ப இந்த மன்னிக்கிற பொக்கிஷத்தை உலகத்தால சேர்த்து வைக்க அவங்களால சேர்த்து வைக்க முடியாது. அவங்களால திருட முடியாது அவங்களால. அதே போல உபவாசிக்கிற காரியங்கள். உபவாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த பொக்கிஷத்த யாராலயும் திருட முடியாது. ஆனா, இத நம்ம பரலோகத்துல சேர்த்து வைக்கும் பொழுது, இதெல்லாம் நமக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப நம்மளுடைய பொக்கிஷம் வந்து பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, 21வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, "உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்." நம்ம பொக்கிஷம் வந்து எங்க இருக்குது? இப்போ நம்ம இப்போ நம்ம அ அது பணமாகவோ, நகையாகவோ நமக்கு பயப்படுறோம். ஐய்யயோ! இது யாராவது எடுத்துருவாங்களோ! பேங்க் வந்து லாஸ்ட்ல போனா இதெல்லாம் நமக்கு போயிருமே! அரசாங்கம் ஜப்தி பண்ணிருவாங்களோ! இந்த நிலத்த இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நெறைய பேரு வந்து இப்ப ஊர்ல வந்து இப்படியே சும்மா இருக்கிற நிலத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சில மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்க பேருக்கு அத எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நெறைய காரியங்கள் பார்க்குறோம். அப்ப எங்கனாலும் நம்ம பொருள சேர்த்து வைக்க ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது. அப்ப நம்ம 24 மணி நேரமா என்னங்க ஐய்யயோ! நம்ம பணம் இப்படி போயிருமோ! நம்ம நகை இப்படி போயிருமோ! கர்த்தர் சொல்றேன் உன்ட்ட இருக்குதா? அத ஏழைகளுக்கு கொடு. இல்லாதவங்களுக்கு கொடு. அப்படிங்கிற காரியங்கள தேவன் அந்த காரியங்கள தேவன் நமக்கு சொல்றார். அப்ப நம்ம கர்த்தர்ட்ட கேட்க வேண்டியது, அது ஒரு குடும்பம் சொல்வது கணவன் மனைவிக்கு உள்ளாக இதுல நம்ம ஒரு மனதின் ஆவி வேணும். சில நேரத்துல கணவன் சொல்வாரு, எதுக்கு குடுக்கணும்பாரு. சில மனைவி சொல்வாங்க, எதுக்கு குடுக்கணும் அப்டின்பாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல கர்த்தாவே எங்களுக்கு வந்து அந்த ஒரு மனதின் ஆவிய குடுங்க. நாங்க உம்முடைய காரியத்துக்கு ஏழை எளியவங்களுக்கு அந்த உதாரத்துவமா கொடுக்கிற அந்த இதயத்த கொடுங்க. அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அப்ப இந்த மாதிரி பொக்கிஷங்கள இது மனிதர் பார்வைக்கு இது பொக்கிஷமாவே தெரியாது. நம்ம குடுக்குறது வந்து பொக்கிஷமா தெரியாது. நமக்கு இங்க குறைஞ்சிருமோ அப்படிங்கிறது தான் தெரியுமேன்னு ஒழிய, அது பொக்கிஷமா தெரியாது. அப்ப அவரே ஆவிக்குரிய அந்த கண்கள திறந்து கொடுங்கப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய இந்த காரியத்துல நம்ம ஜெபிச்சு அத நம்ம பெற்றுக்கொள்கிற காரியங்கள். 24வது வசனத்துல பார்க்கிறோம். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய
முடியாது. நம்ம பணத்தை நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுட்டுனா பணம் மட்டும் தான் சம்பாதிக்கணும். இல்ல நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா, ஆ அவருக்கு மாத்திரம் அதுக்காக வேலைக்கு போக்கூடாதா? சம்பாதிக்க கூடாதா? அதுக்கு நான் சொல்லவே வரல. ஏன்னா உழைப்பதற்கு வேண்டிய பலனை தருகிறது அவர்தான். சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனை உபாகமம் 8ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதாவது மனுஷனுடைய கையின் பிரயாசத்துல திருப்தியாய் வாழ்ந்திருப்பான்னு சொல்லிட்டு சங்கீதம் 128ல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்துல என்ன சொல்றாரு? "நீ உன் உன்னுடைய வியர்வை பூமியில விழ நீ என்ன செய்வ? கடினமா உழைச்சு நீ உழைக்கணும்." அப்படிதான் அவங்க சொல்றாரு. உழைக்கிறோம் நம்ம, இல்லைன்னு சொல்லல. ஆனா, அந்த உழைப்பு வந்து கர்த்தர நம்பி நம்ம செய்ற காரியங்கள். இது அ ஐயோ! நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம்? இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படி யோசிச்சு, யோசிச்சு பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, நம்ம வந்து அ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம டவுன்ல போயிருவோம். நம்மளால வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியாது. நம்ம ஆண்டவருக்காக எழும்பி ஓட முடியாது. அதனால சம்பாதிக்கிறதுக்கு பலன தர்றது அவர்தான். ஆண்டவர் அவர் நமக்கு பலன தந்திருக்கிறார், ஜீவன தந்திருக்கிறார், இம்மட்டும் என்னை நடத்தினாரு. இனிமேல் இந்த காரியத்துல எனக்கு நடத்துவார். என் தேவைகளை அவர் சந்திப்பார். எது எனக்கு வேணுமோ அத அவரு செய்வார். எல்லாத்துக்கும் மேலாக என்னை குறித்து ஏற்கனவே பரலோக திட்டத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு எது எது எப்ப நடக்கணுமோ, எப்படி அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், எல்லாமே என்னுடைய பரலோக பொக்கிஷ சாலையிலிருந்து எனக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்துக்கு நம்ம வரும்பொழுது, நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்காக எழும்பி இதெல்லாம் தூசி போல உதறி தள்ளிவிட்டு நம்மளால ஓட முடியும். நம்ம அஞ்ஞானிகள போல இத செய்வோமா? அத செய்வோமா? இப்படி பண்ணிருவோமா? அப்படி பண்ணிருவோமா? அப்படியே யோசிச்சுட்டு இருக்காம, இப்ப நம்ம எதுனாலும் நமக்கு எது தேவையோ அத அவர் சந்திக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சு அந்த விசுவாசத்தோட நம்ம போகும்பொழுது, நம்ம இதையெல்லாம் மேற்கொண்டு ஓட முடியும். பரலோகத்துல நம்ம அவருக்காக நமக்காக நமக்காக அந்த பொக்கிஷங்கள அங்க சேர்த்து வைக்கவும் நமக்கு முடியும். அதனால தான் அவர் அங்க சொல்றாரு, "நீ முதலாவது தேவனுடைய அ இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்." மத்தேயு 6:33ல இருக்கிறது. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, "நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடு" அப்படிங்கிறாரு. ஏன்னா பரலோக ராஜ்யமே ஒரு பொக்கிஷம் தான். பொக்கிஷத்த நெறைய காரியங்களுக்கு அ குறி பரலோக ராஜ்யத்த நெறைய காரியங்களுக்கு கர்த்தர் ஒப்புமைப்படுத்தி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாங்க. அந்த இதுல பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் வந்து ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அது ஒரு பெரிய பொக்கிஷம். நான் அந்த பொக்கிஷத்த நான் பெற்றுக்கொள்ளணும்னா, நான் என்ன பண்ணணும்? இவர் எனக்கு கர்த்தர் எனக்கு எழுதிக் குடுத்த இந்த நீதியாகிய கட்டளைகள நான் என்ன செய்யணும்? கைக்கொண்டு நடக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாஞ்சை இதுக்குள்ள வரணும். கர்த்தாவே இது அ இந்த கட்டளைகளின்படியாக வாழ எனக்கு கிருபை தாரும். எனக்கு பலன தாரும். எங்க பிள்ளைங்களுக்கு அந்த கிருபையும் பலன கொடுங்க. சத்தியத்தை நாங்க அன்புடன் கைக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்படி சொல்ற காரியங்கள். அப்போ அந்த நீதிக்காக நம்ம என்ன செய்றது? அ அ அந்த நீதிக்காக அந்த நீதின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நீதி வேற மாரி இருக்கும். மனுஷருடைய நீதி, உலக நீதி வேற மாரி இருக்கும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, அ இப்ப நம்ம வந்து பார்க்கிறது நீதி மட்டும் தான். இன்னைக்கு நான் நீதி மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா, அடுத்தது போனா இன்னும் நெறைய போகுது. நீதிய மட்டும் நம்ம அதுல பார்ப்போம். அ இப்ப பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3:15க்கு வாங்களேன். யாராவது வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். ஆ, அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆ. இப்ப இதுல வந்து யோவான் இது வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வர்றார். ஞான ஸ்நானம். அதாவது முழுகி பழைய பாவ மனுஷனுக்கு மரித்து, அவன் ஒரு புது மனுஷனா எழும்புறது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழும்புகிற காரியம். இங்க இயேசு கிறிஸ்து இந்த ஞானஸ்நானத்த பெற்றுக்கொள்ளும்படி வருகிறார். அவர் பாவமே இல்லாத பரிசுத்தர். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷகுமாரன் அந்த இடத்துல ஞானஸ்நானம் பெறும்படி அவர் வர்றாரு. வரும்போது யோவான் ஸ்நானனுக்கு தடை செய்றார். நீர் எதுக்கு நீர் பாவத்துக்கு நீ மரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இந்த அடையாளத்த நீர் பெற்றுக்கொள்ளணும்? அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு 15வது இதுல, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அதாவது அந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு நீதி.
இந்த நீதினா பழைய நம்முடைய பாவ மனுஷனுக்கு மறிக்கிறது. ஏன்னா இந்த பாவ மனுஷனுக்கு மறித்தால்தான் நம்ம அவரோடு இந்த உடன்படிக்கையில நம்ம இணைஞ்சாதான் நம்ம நித்திய ஜீவன்கிற அந்த ஆதாரத்துல அது ஒரு ஆதாரம். நித்திய ஜீவன் நம்ம பற்றி கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம போக முடியும். பழைய பாவ மனுஷன் மறிக்காம நம்ம அந்த நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்ம இந்த நீதியை செய்யணும். நம்ம ஒவ்வொருவருமே அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையில நம்ம அவரோட அந்த உடன்படிக்கையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல அவர் அதுல உறுதியா இருக்கிறார். இப்போ இப்ப என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ரோமன் கத்தோலிக்க சபையில தெளிப்பு பறக்கும் போது அந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். நாங்களாம் அந்த ஞானஸ்நானம் வாங்கினனால நாங்க ஞானஸ்நானம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன அதுக்கப்புறம் பார்த்தா உலக ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். உலக போக்கு, கர்த்தரை தெரியாது, வேதங்களுக்கு தெரியாது. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பக்தி மார்க்கத்துல ஒரு ஓட்டம் ஓடணும். அப்போ இதுல இந்த இடத்துல என்னன்னா நம்ம விவரம் தெரிஞ்சு நம்ம இயேசு குறித்து அறியும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நம்ம கட்டளைகளை குறித்து அறியும் பொழுது அப்பதான் நமக்கு புரியுது, ஓ இதெல்லாம் தவறா, இப்படிலாம் செய்யக்கூடாதா அப்படி நம்ம சொல்லி நம்ம உணர்ந்து நம்ம மனம் திரும்புறோம்ல, இயேசுக்கு நேராக அந்த நம்முடைய இருதயத்தை திருப்பி இவருடைய வார்த்தைக்கு நான் இனிமே கீழ்ப்படிஞ்சு அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு, இப்படிதான் நான் நடப்பேன், இப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரதிக்கினை எடுத்து அவரோடு கூட அந்த உடன்படிக்கை செய்து என்னுடைய பழைய பாவம் மனுஷன் என்ன செய்தான், மரித்து போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாவத்துக்கு நம்ம மறிக்கிறதா என்னது, பழைய பாவத்துக்கு நம்ம மறித்து இனிமே நான் கிறிஸ்துவுக்காக அந்த மனுஷன் மறித்து பழைய பாவங்கள் எல்லாம் முதலாம் ஆதாமுக்குரிய சாயல் என்னை விட்டு போயிட்டு நான் அந்த மனுஷனுக்கு நான் மறித்து நான் அப்ப புது மனிதனா எழும்புறேன். இதான் ஞானஸ்நானம். இந்த காரியத்தை தான் தேவர் இயேசு கிறிஸ்து செய்யணும்னு அவருக்கு செய்யணும் அவசியமே இல்லை. ஆனா இந்த ஞானஸ்நானம்ங்கிற நீதி, இந்த நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுங்கிறார். இந்த உடன்படிக்கை செய்யாம பழைய பாவம் மனுஷனுக்கு நான் மறித்து விட்டேன் அந்த காரியத்துல ஆனா நான் மறிச்சுட்டு அங்க ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் மறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடியாது. ஏன்னா நம்ம உலகத்தை வாழ்றனால ஒவ்வொரு நிமிஷமே நமக்கு பாவ சோதனை கண்டிப்பா உண்டு. நம்ம கடந்த கால ரட்சிப்பை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னா பழைய பாவ மனுஷனுக்கு பழைய பாவங்களா அறிக்கை செய்து நம்ம மன்னிப்பை பெற்றிருப்போம். ஆனா ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு உள்ள பாவத்துக்கு நம்ம இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிருக்கோம், இன்னைக்கு நாள் முழுவதும் அப்புறம் படுக்க போகும்போது நம்ம அதை குறிச்சு அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நான் வீணா பேசிட்டு ஆண்டவரே இந்த இடத்துல என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி பேசாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, என் இதயத்துல இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் வந்தது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த சிந்தனையில இனிமேல் இந்த சிந்தனைக்கு வராதபடிக்கு நீர் இந்த இடத்துல எப்படி சிந்திக்கிறோ அந்த சிந்தனை எனக்கு கொடுங்க ராஜா. அப்புறம் கிரிகைகள்ல நம்ம என்ன பண்ணுவோம், சுயம் மேற்கொண்டு நீ இப்படி இந்த இடத்துல பேசு, இப்படி இரு, இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படி நடந்துக்கிறோம். அப்ப ஆண்டவரே இன்னைக்கு நான் நீங்க எழுதி கொடுத்த வார்த்தைப்படி நடக்காம எனக்கு பிரியமா நடந்துகிட்ட ஆண்டவரே, இப்ப என்னை இந்த இடத்துல மன்னிச்சிருங்கப்பா, நான் இப்படி செய்யாதபடிக்கு எங்க ஆவி ஆத்மா சரீரம் நமக்கு எப்படி பிரியமா இருக்கணும்னு நடக்க சித்தமா இருக்கிறீங்களப்பா, அப்படி நடக்கிறதற்கு எனக்கு கிருபையை தாரும், என் கணவருக்கு கிருபையை தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை பலனை தாங்க ஆவியானவரே. ஏன்னா நம்ம பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். பவுல் சொல்வார் இல்லையா ரோமார் 7ஆம் அதிகாரத்திலாம், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த பாவ பிரமாணம் தான் எனக்குள்ள வேலை செய்யுது, அதை தான் செய்யறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய மாட்டேன், செய்யக்கூடாதுங்கிறத நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆவியின் பிரமாணம் தான் என்னைய பாவ மரணத்திலிருந்து என்னைய நீங்களாக்கி மீட்டு கொண்டுட்டு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதுதான் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்போம், ஆனா செஞ்சிருவோம். ஆனா அன்னன்னைக்கு நாம என்ன செய்வோம், இந்த இடத்துல இனிமேல் இப்படி நடக்காதபடிக்கு எனக்கு பலனை தாரும், கிருபையை தர நம்ம அன்னன்னைக்கு அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நிகழ்கால ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் 2ஆம் விசை பாவம் இல்லாமல் அவர் தரிசனம் ஆகும் பொழுது நமக்கு நித்திய ரட்சிப்பை அவர் தருவார். இந்த உலகத்திலிருந்து நம்ம முழு விடுதலை பெற்று அவர் வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளுகிற அவரோடு நம்ம செல்கிற காரியங்கள் தான் அந்த நித்திய ரட்சிப்புக்குள்ள அவர் நம்ம எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள். அப்ப இது ஒரு நீதி. அப்ப அந்த ஞான ஸ்நானங்கிறது பழைய பாவ மனுஷனுக்கு மறிக்கிறது ஒரு நீதி. இது ஒரு நித்திய ஜீவனுக்கு நமக்கு ஒரு ஆதாரம். இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து நம்ம செய்யும்படியாக முன்மாதிரியாக
இந்த காரியத்தை அவர் என்ன செய்திருக்கிறாரு? நமக்கு செய்திருக்கிறாரு. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு நீதி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ல இருந்து 48 அதோட பார்த்துருவோமே. யாராவது வாசிக்கலாமா? வாசிக்கிறேம்மா. ஆ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அதீநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரியை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். இப்ப இதுல நமக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு பகுதி தான். இது வந்து தேவ நீதி என்ன சொல்லுதுன்னா, நீ உன் சத்துருக்களை சிநேகிக்கணுங்கிறாரு. உன்னை சபிக்கிறாங்களா? நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சிருங்கிறாரு. உன்னை அவங்க பகைக்கிறாங்களா? அவங்களுக்கு நீ நன்மை செய், நல்லது செய். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் போது, என்னைய அன்னைக்கு இப்படிலாம் சொன்னாங்களே, என்னை வெறுத்தாங்க, இப்படிலாம் பண்ணுனாங்களே, கேவலப்படுத்துனாங்களே அப்படின்னு நினைக்காத. அவனுக்கு தேவைப்படுதா? அவனுக்கு நன்மை செய்யி. உன்னை நிந்திக்கிறாங்களா? அவனுக்கு நீ என்ன செய்ய? உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. இதுதான் என்னது? தேவ நீதி. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த நீதி. உலகம் என்ன சொல்லும்? மனுஷன் என்ன சொல்லுவான்? ஏய்! உன்னைய அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? உன்னைய வந்து சத்துருவாவே நினைக்கிறான். நீ எதுக்கு அவங்கள சிநேகிக்கிற? எதுக்கு நீ அன்பு செய்ற? எதுக்கு நீ இது பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன செய்வாங்க? சத்துருக்கள அ நீ அவங்கள வந்து வெறுத்து இது பண்ணு. அவங்கள அன்பு செய்யாத அப்படின்னு உலகம் கற்றுக் கொடுக்கும். அடுத்தது என்ன? உன்னை சபிக்கிறாங்களா? அவங்கள நீ என்ன செய்? சபி. உன்னை அவங்க சபிச்சாங்கல்ல. உன்னை இப்படிலாம் சொன்னாங்கல்ல. நீயும் அவங்கள திருப்பிட்டு சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் குடுக்கு. அது அப்படிதான் உலகம் வந்து அப்படிதான். நம்ம பார்க்கிறவங்க உலகம் அதான் நீதி. உன்னை பகைக்கிறாங்களா? உன்னை அவங்க பகைக்கிறாங்க. நீ அவனுக்கு தீமை செய். ஏன் நீ நன்மை செய்ற? அப்படின்னு நமக்கு சொல்லிக் குடுக்குது. உன்னை நிந்திக்கிறாங்களா? உன்னை கஷ்டமான வார்த்தைகளா உன்னை வந்து ரொம்ப வேதனைப்படுத்துற வார்த்தைகள பேசுறாங்களா? உன்னை துன்பப்படுத்துறாங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இத சொன்னது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில அந்த பாடுகள் மத்தியில நமக்கு எப்படி வாழணுங்கிற வாழ்ந்து முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். ஏன்னா தனக்கு முன்னால வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் எல்லாத்தையும் சகித்தார். இந்த காரியத்த நம்ம அவர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே, அதனால நான் எப்பவுமே இது சொல்லுவேன். மத்தேயு 5:44 படியாக வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். பலன தாரும் ஆண்டவரே. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அப்ப இப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கும் பொழுது நம்ம அவருடைய புத்திரர்களா இருப்போமாம். புத்திரர்களுடைய பிள்ளைகள். பிள்ளைகள்ங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது யோவான்ல கூட அந்த அது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்லிட்டு அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த முதல் வசனத்துல இருக்கும். இல்ல சாரி 5 இல்ல 3ஆம் அதிகாரத்த பாருங்களேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அந்த அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்னு குடுத்திருக்கு. அவருடைய பிள்ளைகள்ங்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்த ஒரு ராஜா, அவர்தான் எங்க அப்பா அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய பெருமையா இருக்கும். அல்லது ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்களா, அவங்க யாரு தெரியுமா? எங்க அப்பா. அப்படி சொல்றதுல எவ்வளோ ஒரு பெருமை நமக்கு இருக்கும். ஆனா உலகத்துக்கே ராஜாவானவர், ராஜாதி ராஜா அவர் சொல்றாரு, "நீ இப்படிலாம் செஞ்சா நீ என்னுடைய புத்திரனா இருப்ப, புத்திரியா இருப்ப." அப்போ நம்ம கர்த்தர்ட்ட இந்த காரியத்துக்காக நம்ம நீங்க சொல்ற இந்த நீதின்படியா நடக்க மத்தேயு 5:44 படி நடக்க, ஆண்டவரே எனக்கு பலன தாரும். அந்த அவங்க அதாவது என்னைய நிந்திக்கிறவங்க, பகைக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க, என்னைய சபிச்சவங்க, எனக்கு பொல்லாங்கு செய்ய நினைச்சவங்க, அவங்களெல்லாம்
நான் நினைக்கும்போது, உங்க அன்பு என் இதயத்துல ஊற்றப்படணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால அந்த அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டு, நான் அவங்கள அன்பு செய்யக்கூடிய அந்த கிருபை எனக்கு குடுங்க. அந்த பலன குடுத்துருங்க. இத நம்ம ஜெபமா ஜெபிச்சு நம்ம இத பெற்றுக்கொண்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கண்ண மூடுற வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப போராட்டம் உண்டு. இது பெரிய இடம். நம்ம எல்லாமே செஞ்சுருவோம். எல்லா பைபிள ஒரு மாசத்துல நீ 10 தடவ வாசினா வாசித்து முடிச்சுருவோம். எல்லாம் பண்ணுவோம். ஆனா கீழ்ப்படுறதுன்னா கஷ்டமா போயிருது. அது இந்த இடம் ரொம்ப கஷ்டமான இடம். ஆனா இதுக்குள் வேண்டி இதுதான் நீதி. உலகம் சொல்ற நீதிக்கும், இயேசு கிறிஸ்து சொல்ற நீதிக்கும் பாரதூர வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பலன் ஆவியானவர் நமக்கு தந்து, இந்த காரியத்த நம்ம செய்யும் பொழுது, இது நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஒரு ஆதாரமாக நமக்கு இருக்கின்றது. ஏன்னா, அவர் இன்னைக்கு நல்லோர் மேலும், தீயோர் மேலும் என்ன சொல்றாரு? சூரியன உதிக்க பண்றார். நீதி உள்ளவர்கள் மேலும், அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சோ நம்ம அந்த சிலுவையின் அன்ப பார்க்கணும். ஆண்டவர் எனக்காக என்னைய மன்னித்தாரு. என்னைய எவ்வளோ நான் ஒரு பாவியா இருந்தேன். அவருக்கு தகுதி இல்லாத எனக்கு மன்னிச்சாரே! அவரும் என்னைய இதே மாரி நெனச்சிருந்தானா? நான் இன்னைக்கு நரக அக்கினிக்கு ஒரு ஏதுவான ஒரு பாத்திரமா இருந்திருப்பேன். பரவால்ல அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. கர்த்தர குறிச்சு அவங்களுக்கு அறிய தெரியல. நான் அறிஞ்சிருக்கேன். இப்ப நான் எப்படி வாழணும் ஆண்டவரே எனக்கு கிருபைய தாரும். பலன தாரும். அத நம்ம கேட்டு அவர்ட்ட பெற்றுக்கொண்டு, இந்த பொக்கிஷத்த நம்ம பரலோகத்துல சேர்த்துக் கொண்டு வருவோம். இன்னொரு காரியத்த சொல்லி முடிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8 1ல இருந்து 11 வசனம் வரை வாசிக்கலாமா? யோவான் 8 ஆ 1ல இருந்து 11 வரை. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மேல். இது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச பகுதிதான். அந்த விபச்சார ஸ்திரீய வந்து கையும் மெய்யுமாக பிடித்து அவள கொல்லணும். மோசே நியாயப்பிரமாணத்துல நமக்கு இப்படி ஒரு கட்டளை இருக்குது. சரியா? இது உலக கட்டளை. இப்படி ஒரு கட்டளை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏன் அதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் மேல குற்றத்த சுமத்துறதுக்கு. குற்றம் சுமத்துறதுக்கு ஏதாவது காரணத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர சோதிக்கும்படியாக அப்படி சொல்றாங்க. ஆனா இயேசுவ என்ன பண்றாரு? ஒரு பதில் கூட சொல்லல. இந்த இடத்துல நம்ம நின்னோம்னா, நான் என்னைய வச்சே இல்லன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் சபைக்கு போறேன். நாங்க எப்படி தெரியுமா? நீங்க இப்படி பாவத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறியே! அப்படின்னு கண்டிப்பா இதான் உலகத்துல நம்ம பேசக்கூடிய காரியங்கள். நீலாம் நரகத்துக்கு தான் போவ. அப்படி சொல்ற காரியங்கள். இப்போ சில நேரத்துல நான் யோசிச்சு பார்ப்பேன். அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம மாரி நமக்கு ரொம்ப தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அ ஐய இப்ப நம்ம குடிக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு நம்ம, "என்ன இப்படி குடிக்கிறீங்க?" அப்படி இப்படின்னு அவங்கள வந்து வெறுக்கிற மாரியே நம்ம இருந்திருப்போம். அதனால அந்த ஆத்துமாக்கள நம்ம நெறைய இழந்திருப்போம். அவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்ல முடியாம. ஆனா நெறைய காரியங்கள போகும்போது நெறைய கற்றுக் குடுத்தார் கர்த்தர். எனக்கு நெறைய கற்றுக் குடுத்தார். இல்ல, அவங்கள அன்பு செய்யணும் நம்ம. நீ எல்லா இடத்துலயும் கரெக்ட் தானா? நீ உன்னைய சோதிச்சு பாரு. அவங்கள நீ குற்றப்படுத்துறியே! நீ எல்லா இடத்துலயும் நீ கரெக்ட்டா? நான் உன்னை அன்பு செய்து
நான் உன்னைய தேர்ந்தெடுத்தேன்ல, அப்போ நீ என்ன பண்ணணும்? அவங்க இயலாமையில அந்த தவற செய்யும்போது நீ அவங்கள அன்பு செய்யணும். அவங்கள நம்ம யாரையும் வெறுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அந்த காரியம் இருக்குது நமக்கு யாக்கோபுல இருக்குல்ல, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? அப்படின்னு நம்மளே கேட்கிறாரு. நீ யாரு? நான் தான் நியாயப்பிரமாணத்தை உனக்கு குடுத்தது நான் தான். அத குடுத்தது நான் தான். அத நான் கல்வாரியில நிறைவேற்றினவரும் நான் தான். நான் தான் யாருக்கும் என்ன செய்ய முடியும்? நியாய தீர்ப்பு செய்ய முடியும். நீ எதுக்கு செய்ற? அப்ப நம்ம ஒருவர் ஒருவர நியாயம் தீர்க்கிற காரியங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்ப அதுல என்னன்னு சொல்றேன்னா, முதலில் அவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க? ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்களாம். என் இவ இப்படி தப்பு பண்ணியிருக்கிறாளே, நீங்க என்ன இவளுக்கு நியாயம் செய்ய போறீங்கன்னுட்டு அவங்க விடவே இல்ல. கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதான் மனிதர்களாகிய நம்மளும். இப்படியே என்ன சொல்றது? அவன் இப்படி பண்றான், அப்படி பண்றான். ஏதாவது அவனுக்கு இது பண்ணுங்க ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படி சொல்ற சொல் சிலவங்க சொல்ற அந்த காரியங்கள். நம்ம அப்படி சொல்றது இல்ல தான். ஆனா, இப்படிதான் உலகம் பேசும். இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அப்போ உங்களில் பாவம் இல்லாதவன், ஆனா அவர்தான் ஞானம். அது எவ்வளவு ஒரு ஞானமான காரியம். நம்ம அந்த இடத்துல இருந்தா கூட என்ன பதில் சொல்லியிருப்போம்னா, அழகா ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதுறாராம். உன்கிட்ட யாரு உன்கிட்ட பாவம் இல்லையோ, முதல்ல நீ கல்ல அவன் மேல போடுப்பா அப்படின்னு சொன்னாரு. வேற ஒண்ணுமே சொல்லல. நீ இப்படி அங்க அங்க வந்த யாரெல்லாம் குற்றம் சாட்டுனாங்களோ, ஒரு நிமிஷத்துல அவர் அத்தனை பேருடைய பாவத்தை அப்படியே அவங்களுக்கு காட்டியிருக்கலாம். ஆனா அது கூட அவர் செய்யல. அப்படி காட்டியிருந்தனா ஒருத்தன்ட பாவம் இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல அவங்க இன்னொருத்தவங்கள குற்றப்படுத்திட்டு இருந்தா கூட, அந்த குற்றப்படுத்தினவர்களுடைய பாவம் கூட இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாதுன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் போல இந்த இடத்துல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல அவர் அத மறைக்கிறார். உனக்குள்ள பாவம் இல்லையா? அப்ப அவன் தன்னைய சோதிக்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அப்ப அவன் யோசிக்கிறான். நான் இந்த பெண் மேல இந்த கல்ல வீசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவனே யோசித்துக்கிறான். கர்த்தர் அந்த சாய்ஸா மனிதர்களுக்கே விடுறாரு. நீ உன்னைய யோசி. நீ சொல்றல்ல, நீ அந்த இடத்துல நீ எப்படி நடந்துகிட்ட? நீ எப்படி இருப்ப? நீ எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அவர் கேட்கிற காரியங்கள். அப்போ என்று சொல்லி அவர் என்ன செய்றாரு? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, ஆண்டவர் அவன குற்றம் சாட்டவே இல்ல. நீ இப்படி, நீ அப்படி அப்படின்னு அவன குற்றம் சாட்டாம, அவன் தண்ட மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்படுறாங்க. அப்படித்தான். அப்போ கர்த்தரும் நம்ம ஒரு தவறு பண்ணுனோம்னா, நம்மளே இன்னொருட்ட போய் அவ அப்படி தவறு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு காட்டவே மாட்டார். நான் தப்பு பண்றேன்னா என்கிட்ட தான் பேசுவார். நீ இந்த இடத்துல நம்ம வேதம் வாசிக்கும்போது உணர்த்தப்படுவோம். அல்ல ஒரு தேவ மனுஷர்கள் மூலமா உணர்த்தப்படுவோம். நம்ம எந்த இடத்துல நம்ம ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மள உணர்த்தி அந்த இடத்திலிருந்து வெளிய கொண்டு வருவார். இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனுக்குமே கர்த்தர். அப்போ அவங்கவங்க அந்த நம்ம இதயத்துல கடிந்து கொள்ளப்பட்டு, இந்த இடத்துல நானே என்னை உணர்ந்தா தான் நான் அந்த இடத்துலருந்து வெளிய வர முடியும். அப்ப அதுதான் இயேசு செய்ற நீதி. அவர் அப்படிதான் மனிதர்கள வழி நடத்துறார். அப்படி சொல்லி கடந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்களாம். யா கர்த்தர் ஒண்ணும் கோவமா பேசல, கடிந்து கொள்ளல. அல்லாட்டா நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண யாரையும் குறிச்சு அவர் என்ன பண்ணல? சொல்லவும் இல்ல. ஆனா அவங்களே அந்த ஒரு வார்த்தை அவங்க இதயத்துல போய் என்ன செய்யுச்சு? கர்த்தர் எத விரும்பினாரோ அத செய்யற காரியத்த செஞ்சுட்டு அந்த வார்த்தை திரும்பி அவர்ட்டயே வந்துட்டு. அவன் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அதுல பாருங்க, இயேசு தனித்து இருந்தார். அதுக்கு முன்னால அவர் என்ன சொன்னாரு? உங்களில் உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. அப்ப அங்க இயேசு மாத்திரம் தனித்திருந்தார்னா, அவர் ஒருத்தர் தான் அந்த இடத்துல பாவம் இல்லாத மனிதன், மனுஷகுமாரன். அவர் ஒருத்தர் தான் பாவம் செய்யல. அதான் அங்க அந்த இடத்துல அவர் தனித்திருந்தார் அப்படின்னு கொடுத்திருக்குது. வேற யாரும் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைக்கு தகுதியான மனிதன் அவர் ஒருத்தர் தான் அந்த இடத்துல மனுஷ சாயலா வந்திருக்கிறோம். அவர் தான் அங்க இருந்திருக்கிறார். இப்ப அவருக்கு என்ன செய்யலாம்? அந்த அந்த பெண் மேல கல்லெறிறதுக்கு அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பாவம் இல்ல. தூக்கி வீசலாம். ஆனா அந்த இடத்துல
அவர் எதுவுமே சொல்ல. இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். வேற ஒண்ணுமே சொல்லல. எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தை. இப்படிதான் நம்மள்ட்ட கர்த்தர் பேசுறார். நம்மளைய குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது பிசாசின் காரியம். ஒருத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னானா அந்த நபர் மனவியாதியா மாறுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல விட்டுட்டு மனுஷனுக்கு அந்த ஒரு நபருக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம அந்த நபர்களை பாவம் செய்யறதுக்கு ஒரு மனிதர்களா மாறிரும். அதே இடத்துல நம்ம ஒருத்தங்க இயலாமையில செய்யலாம் ஒரு தவற, அறிஞ்சு செய்யலாம், அறியாமையும் செய்யலாம். அந்த இடத்துல நமக்கு இயேசு காட்டி கொடுத்த அந்த நீதியின்படியாக அந்த நபர்களை அன்புல நம்ம அவங்கள்ட்ட பேசும் பொழுது கண்டிப்பா அந்த நபரை நம்ம கர்த்தருக்கென்று நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா நம்மளையும் கர்த்தர் அப்படிதான் அன்புலதான் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்மளை இப்படி குற்றஞ்சாட்டியே இருந்தா கண்டிப்பா நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்துல என்ன ஒரு வாழ்க்கையில போராட்ட பிரச்சனை வந்தாலும் அவரை உறுதியா பற்றி கொள்ளக்கூடிய இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய அன்புனால, நம்மளை அன்புனால அழைத்தார். நம்ம செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் இருந்தா கூட அவர் அதெல்லாம் பார்க்கல. என் பிள்ளை அவர் அந்த அன்புனால நம்மளை அழைத்ததுனால தான் நம்ம அவரை துக்கப்படுத்திடக்கூடாது அப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்துல நினைக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை அவர் வழி நடத்துறார். அப்ப இதே போல நம்ம ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயம் பண்ணணும்னா அவங்கள நம்ம அன்புனால அவங்கள நம்ம பேசி நம்ம அவங்கள அவங்கள்ட்ட நல்ல அன்பா இருந்து கிறிஸ்துவின் அன்பை காட்டும் பொழுது அந்த நபர் கண்டிப்பா மனம் மாறுவதற்கு ஏதுவான காரியமா இருக்கும். இதுதான் கிறிஸ்துவின் நீதி. அன்புங்கிறது அன்பை காட்டும் பொழுது அவங்கள நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு இந்த உலகத்திலையும் அந்த ஒரு நபரை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணலாம். பரலோகத்துல நமக்கு அந்த பொக்கிஷம் சேர்த்து வைக்க படுகிறது. அதனால இன்னைக்கு நம்ம பார்த்தல ஒரு பொக்கிஷத்தை அந்த ஆதாரத்துல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல 11வது வசனத்துல நம்ம ஒரு ஆதாரத்தை நீதியை குறிச்சு நம்ம பார்த்திருக்கிறோம். இனிமே நம்ம அதுக்கு அடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ஒரு தெளிவு இல்லாம அப்படி இருக்கிறனால நான் இன்னைக்கு 2 சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த 1க்கே நமக்கு நிறைய காரியம். அப்ப இதை நம்ம இதயத்துல வைத்து நம்ம அதை அசை போட்டு நம்ம இதை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.